வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுமுறைப்பிலே ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக செல்கின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலையாக இருப்பதனாலே மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே இணைந்திருக்கிறவங்களை கர்த்தர் தாமே பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களுடைய கருத்திலே போய்க்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் உங்களோட ஊழியங்கள், குடும்பங்கள், சந்ததிகள் எல்லாவற்றிலும் கையின் பிரியாசம் கைடி சேர காரியங்கள் எல்லாவற்றிலும் நிறைவா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் லண்டன் தேசத்திலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஊழியம் செய்தவர்கள், செய்ய போறவர்கள், செய்து முடித்துட்டு போனவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்தில் என்னையின் குடும்பத்தையும் தாழ்த்துகிறோம். வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் ஒவ்வொரு தேசத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து கிருபையாய் நிறைவாய் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்த வேணும். ஜெபத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே எங்கள் எல்லாரையும் ஜெபத்தின் மூலமாய் எங்களை வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த எங்களுக்குள்ள இருக்கட்டும். எங்களை எல்லாம் கல்வாரி சிலுவைக்குள்ள மூடி மறைத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் பெரியவர், எங்களை வழி நடத்துகிறவர், ஆறுதல் தருகிறவர், சமாதானத்தின் கர்த்தா, சமாதானத்தின் பிறவா இருக்கிறபடினாலே ஆலோசனை தந்து ஆண்டவர் ஆலோசனை இல்லாத ஜனங்கள் சீர்கொண்டு போவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் ஆண்டவரை நாங்கள் சீர்கொண்டு போகாதபடி உங்களுடைய ஆலோசனைகளை நடத்தி கிருபையா இம்மட்டும் கொண்ட நல்ல எபினேசர் இனிமேலும் உங்களை வழி நடத்த போகிற நல்ல எபினேசருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஒரு குறைவில்லாதபடி எங்களை காக்கிறவரே அப்பா துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆரம்ப ஜெபம், ஆண்டவரே துதி ஆராதனை, வார்த்தை பகுதிகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை தேடி கண்டுபிடித்து ஆண்டவரே தேவனுடைய பாதத்திலிருந்து தேவனுக்காக நாங்கள் ஆண்டவரே ஊழியங்களை செய்ய எங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜீவ ஒளியில நடத்தும்படியாக ஆண்டவர் உலகத்துக்கு ஆண்டவர் எங்களை உப்பாகவும் ஆண்டவர் ஒளியாகவும் எங்களை வைத்திருக்கிற தேவன் என்னும் ஆண்டவரை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க, இருளின் பிள்ளைகள் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி ஆதாயப்படுத்தி எங்களை நடத்தும்படியாக சோத்தரித்து செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களோட கால்கள் தள்ளாடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. கண்களை கண்ணீருக்கும் ஆத்துமா மரணத்துக்கும் கால்களை இடலுங்க எங்களை காத்துக்கொள்ளுங்க. யுத்த நாள் எங்களோட தலைகளை மூடுங்க. ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை தலைகளை சுத்திருக்கும், எங்கள் தலைகளை சத்துருக்கள் சுத்திருக்கும். அதை விட எங்களோட தேவன் எங்களோட தலைகளை உயர்த்திருக்கிறபடினாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதிமானை கால்களை தள்ளாட விடாத தேவனே மக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான் பணிய போல செழிப்பான், நீ போல கேதுருவை போல வளர செய்வான் என்று சொன்னவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துன்மார்க்கனுக்கு இடம் கொடுக்காதபடி துன்மார்க்கடைய காரியங்கள்ல ஆண்டவரே எல்லாம் முறியடித்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்காய் தேவ ஆண்டவரே நீதிக்காய் ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக வந்து நிக்க செய்கிறவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தமிழ் எல்லாம் வழி நடத்தும் பொறுப்படும் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல நேர்களே, இந்த நேரத்துல நல்ல தேசத்துல இந்த மாரி இணைந்து கொண்டிருக்கிறேன். எங்களோட பின்னேரம் மாலை 4 மணி ஆகிறது. கர்த்தர் எங்களை எல்லாம் வழி நடத்துவாராக, உங்களையும் வழி நடத்துவாராக. ஆரம்ப ஜெபத்தில் இருந்தது ஆண்டவர், அதுக்கு அப்புறம் ஆராதனை செய்ய போறோம். ஆராதனை அப்புறம் வார்த்தை பகுதி, வார்த்தையில ஆண்டவர், அதுக்கு அப்புறம் ஜெபங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய நாமம் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நல்லவரே சோத்திரம், நல்லவரே சோத்திரம், அன்பான தேவனே சோத்திரம், கிருபியான தேவனே சோத்திரம், மகிமையான தேவனே சோத்திரம், மகத்துவமான தேவனே சோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பாரும் தூயாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே மக்கள் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயா என்று அந்த பரிசுத்த தேவனை நோக்கி ஆராதிக்கிறோம். அந்த இழைத்து போன ஆத்துமாக்களை ஆண்டவரை விடாய்த்த ஆத்துமாக்களை திருப்தியாக்கி, நன்மையினால் வாய்களை திருப்தியாக்கி
ஆத்துமாக்களை ஆண்டவரே எலும்புகளை நிதமுள்ளதாக்கி ஆண்டவரே எங்களை மகா வறட்சியான காலத்திலும் குளிர் நிலத்தில் நடத்துகிறவரே, குளிரின் பாதையில் நடத்துகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையா எங்களை நேசிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, 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 நல்லவரே, 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 பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா கூடாலை ஆண்டவரை பார்வையை செய்கிறவரே, செவிடுகளை கேட்க செய்கிறவரே, ஆண்டவரை ஊமியானவர்களை பேச செய்கிறவர்களே, முடவர்களை நடக்க செய்கிறவரே, அப்பா ஆண்டவரே அவயங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய நன்மையினாலே எங்களை திருப்தி ஆக்கிறவரே, விழுந்து போகாதபடி தூக்கி விடுகிறவரே, மடங்கடிக்கப்பட்டவளை தூக்கி விட்டு ஆண்டவரை ஒடுக்கப்படங்களை நீதி செய்கிறவரே, கட்டுண்டவளை விடுதலை ஆக்கிறவரே, அப்பா பைத்தியங்களை தெரிந்து கொண்டிரை ஞானிகளை வெக்கப்படுத்த ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்ட இருதயத்துக்கு சமீபார்ந்து எங்களை எல்லாம் வழி நடத்தினவரே, இந்த வழி நடத்துகிறவரே, நடத்தி கொண்டு இருக்க போகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை எல்லாம் ஆண்டவரே குடும்பமாய் சந்ததியாய் எங்களை எல்லாம் உடைய பாதப்படியில ஆண்டவரே தாழ்த்துகிறோம். உங்களோட பாதப்படியில நீர் பெருகப்படும், நாங்கள் சிறுகப்படும் ஆண்டவரே. வானமும் அது சிங்காசனம், பூமியும் அது பாதப்படி, பாதப்படியில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம். ஜெஸ்லியா குடும்பங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சங்கம் வானொலி இந்த ஊழியன் செய்கிற ஊழியக்காரரை தாழ்த்துகிறோம். என் தேவ ஆவியானவர் நாங்கள் எங்களை தாழ்த்துகிற போதும் எங்களை உயர்த்த கிருபை வல்லவராய் இருக்கிறவரே, கிருபையின்படி உயர்த்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான மாலை பொழுதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக இரவெல்லாம் கண் விழித்த காத்து அக்கினி சமமாய் பகல் எல்லாம் மேக சமம் எங்களோட கூட இருக்கிறீர், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை ஆண்டவர் ஒரு உம்முடைய பிரசன்ன மூடுகிறதே, இந்த ஆண்டவரே அப்பா இந்த இடங்கள் எல்லாம் உம்முடைய மகிமை மூடிக்கொண்டிருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் படைத்த வேற்றி என்னாளிடு என்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வேற்றி என்னாளிது என்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். அவர் என் வலது பார்சத்தில் நன்மையாக இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி என்னாளிது என்று அகமகிழ்வோம், ஆக்கரிப்போம், அல்லேலுயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் தகட்டிடம் தாங்கிடம் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடம் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலிடு அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களேன். கர்த்தர் செயலிடு அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தள்ளப்பட்ட கல்
கட்டிடம் தாங்கிடும் மூலக்கல்லாகிட்டு. ஏசப்பா, இந்த நாளையில யாரெல்லாம் இதுல கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அந்த வானொலியில யாரெல்லாம் தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறாங்களோ, அந்த கட்டிடம் தாங்கிடட்டுமப்பா. ஆண்டவரே, இது உம்முடைய செயலா இருக்கட்டுமப்பா. அதிசயம் செய்யுங்கப்பா. நாங்கள கைதட்டி பாடுகிறோமப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடத்துங்க. கழிக்கப்பட்ட கல் ஆண்டவரே கட்டிடம் தாங்கிடட்டும் ஐயா. தேசத்தை தாங்கட்டும், சபையாரை தாங்கட்டும், குடும்பத்தை தாங்கட்டும், சொந்தங்களை தாங்கட்டும் ஐயா. கழிக்கப்பட்ட இடத்துல எங்களை எல்லாம் மூலக்கெல்லாம் எடுத்து பயன்படுத்தும்படியாக துதிக்கிறோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றி என் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், ஓஹோ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பாதுகாப்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நடப்பிக்கிறதே. ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. கார்ணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. கார்ணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது எஸ்டே, உங்க இரக்கம் பெரியது எஸ்டே, உங்க கிருப பெரியது எஸ்டே, உங்க தயவு பெரியது எஸ்டடி. ஆவியானவரே, ஆமென், அல்லேலூயா. உங்களோட இரக்கம் பெரியது, அன்பு பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயைப் போல தேற்றி ஆற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயைப் போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, அல்லேலூயா. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. துதிக்கிறோம் டாடி, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர், துதிக்கு பயப்படுகிறவர், துதிகள் மத்தியில் இறங்கி வருகிறவர். அல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கண்டவர், மரண பள்ளத்தாக்கில் தூக்கி எடுத்தவர், ஒளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர். அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, கார்ணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே. ஆண்டவரே, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே, எங்களோடு இருக்கிறவரே, அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்றாலும் உம்மையே சேவிக்கணும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்றாலும் உம்மையே சேவிக்கணும் ஆண்டவரே. நல்லவரே, 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 நல்லவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடி சோத்திரம். அல்லேலூயா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் எதை தினம் யோசிப்பவள். இது எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால், எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால்,
வருவதினால் மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் இதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நீர் எங்களோடு இருந்தா தானே அப்பா நாங்க பிழைத்திருக்கிறோம். நாங்க பிழைத்திருப்போம். நாங்க மாத்திரமில்லை, நாங்கள் சந்ததியும் ஆண்டவரே சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய ஆண்டவரே அதிசயங்களை விவரிப்போம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை விவரிப்போம், உம்முடைய அற்புதங்களை விவரிப்போம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். சாகாமல் பிழைத்திருந்து வாழ்வது நாங்க இல்ல, நீங்க வாழ்றீங்க ஆண்டவரே. தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவியானவரே கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே, ஒரு நாளும் உங்களை குறைவிடாத தேவன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீ நல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், எங்களை தள்ளுண்ட மத்தியில் ஆண்டவரே எங்களை எழுந்து நிமிந்து நிற்க செய்கிறது ஆவியானவரே பாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. அப்பா அம்மா துதிக்கிறேனையா, துதிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே என் குடும்பத்தை ஆண்டவரே பொறுப்படுங்க ஆண்டவரே.
அப்பா இந்த நேரத்தில் உங்களோட கூட இருந்து எங்களோட பேசும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகரமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நேரத்துல நாங்க எபேசியர் 11வது அதிகாரம் 19 இருந்து 25 மட்டும் நாங்க பார்ப்போம். ஒரு விச ஆண்டவரே எங்களோட பேசுங்க. நாங்க மாம்சத்துல பேசக்கூடாது. ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் நாவுல நீர் திருவளம் பெற்றும்படியாக எங்களை நாவுகளை ஒப்பு கொடுக்கிறோம், சிந்தையில ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஞானத்தை தந்து ஆவிக்குரிய வார்த்தைகள் எங்களோட பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யாரோட பேசணுமோ எங்களோட பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் கிருபையுமாயிருந்து எங்களை வழி நடத்தும். ஆமேன், அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் மட்டும் நாங்கள் பார்ப்போம். இந்த நேரத்தில் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மருத்துவலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோப்பையும் ஏசாயையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரணத்திலே யோசப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையினால் சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்துள்ளார். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. ஆமேன், அல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஏசப்பா ஒரே பேரான குமாரனாகிய அவரே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தது நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தபடியாத்தான் இந்த நாளில நாங்க நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நாங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப மரித்தொழிந்து அவரை எழுப்பினபடியால் தான் நாங்களும் மரித்தவர்களாக இருந்தோம். உலகத்துல பாவ சாவங்களை மரித்தவர்களாக இருந்தவங்களை திரும்பவும் எங்களோட ஆவியானவர் எங்களை மறிக்காதபடி தாயின் கருவில எங்களை கண்டு பேர் சொல்லி அழைத்து எங்களை திரும்பவும் அவர் என்ன செய்திருக்கிறார், பெற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய திரு ரத்தத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய அன்பினால, அவருடைய தயவினால, அவள் எங்கள் மேல் வைத்த நேசத்தினால நாங்க எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். என்னத்துக்காக எங்களை மறுபடியும் அவர் எங்களை திரும்பி கொண்டார் என்றதை. அதே போலதான் தந்த குமாரன் அவர் ஒப்பு கொடுத்தார். எங்களோட பாவங்களுக்காக எங்களுக்காக அவர் மறிக்க வேணும். மறிச்சா தங்களோட பாவங்கள் சுத்திகரிக்கப்படும். எங்களை மறுபடியும் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று. இல்லாட்டி அவர் மறிக்காட்டி அவர் மறுபடியும் அவர் உயிர்த்தெழாட்டி எங்களுக்கு அந்த ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை, எங்களுக்கு இல்லை. எங்களுக்குள்ள அதாவது நாங்கள் மறித்துத்தான் நாங்கள் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிற போது நாங்கள் மறித்துட்டோம். எங்களோட பாவங்கள் மறித்துட்டு மற்ற உலகத்திலே நாங்கள் மறிச்சிருக்கிறோம். இவ்வளோ காரியத்தில் நாங்கள் ஒரு நடுக்கட்ட நிலையிலிருந்து தான் எங்களுடைய இயேசப்பா எங்களுக்கு திரும்பவும் எங்களை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அன்பான சோரில் இந்த நேரத்தில் விசுவாசத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு இதில் எதுவுமே தெரியாது. ஆனாலும் விசுவாசத்தில் நாங்கள் நீதிமானங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசம் இல்லாத இது அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனாலும் எல்லாத்திலையும் நாங்கள் விசுவாசத்தை தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின்படி தான் பேசுகிறோம். விசுவாசத்தின்படி தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானிக்கிறோம். ஆனால் நாங்கள் எதையும் காணல, காற்றையும் காணல, மழையும் காணல. எங்களோட வாய்க்கால்கள் விசுவாசத்தில் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை வச்சு நாங்கள் ஜெபிப்போம்டா அது ஒரு விசுவாசமா இருக்கிறது. விசுவாசமா இருக்கும் எங்களுக்குள்ள. அந்த விசுவாசத்துல நாங்கள் அதுகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்பான சகோதரிகளே இந்த நேரத்திலும் அடுத்தது நாங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். பாருங்க, இதுலயும் அவனுடைய விசுவாசத்தின்படிதான்
ஈசாக்கு வருங்காலத்தை குறித்து யாக்கோபே மேசாவை ஆசீர்வதித்தான். வருங்காலத்துல நீங்க இப்படித்தான் இருப்பீங்க, நீங்க இந்த மாதிரி தான் இருப்பீங்க. யாக்கோபே நீ வேரூன்றி பற்றி பூத்து குலுங்கி கனி தருகிற காலம் வரும் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தான் அவர் விசுவாசத்தினாலே, அவரும் காணல எதுவும், ஈசாக்கு காணல இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும், மேசா எப்படி இருப்பான் என்றத அவர் காணாதபடி, ஆனாலும் அவர் விசுவாசத்தின்படி, தேவன் கொடுத்த கட்டளையின்படி, தேவன் கொடுத்த நம்பிக்கையின்படி, தேவன் கொடுத்த அவருக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்ற ஒரு தரிசனமா இருக்கலாம், ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கலாம். அப்ப அவர் அதை காணாதபடி அவருடைய அவருடைய வார்த்தையினாலே யாக்கோபையும் மேசாவை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் நாங்களும் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசம் இல்லாம இருக்கிறது செத்த கிரியலா இருக்கிறது. எல்லா பரிமள தைலத்தையும் கெடுக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது அந்த விசுவாசம் இல்லாத காரியங்கள். எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, இதை செய்வார் என்ற அந்த விசுவாசம் இல்லாதபடியால் தான் நாங்க ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் இந்த நீண்ட நாட்களா நாங்க ஜெபித்துக் கொண்டிருப்போம். அதுல ஒரு விசுவாசம் இருக்காது, இடையில நாங்க சோர்ந்து போயிடுவோம். ஆனாலும் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்ய வல்லவரிடத்துல நாங்க அவரை விசுவாசிக்கணும். இல்லை, நாங்க ஒரு தாய் தகப்பன் எடுத்துக்கொண்டாலும் ஒரு காரியத்தை கேட்டு, அம்மா அப்பா எனக்கு இதை வேண்டித்தாங்க, ஒரு போன் வேணும், இதை வேண்டித்தாங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிற போதும், கேட்டுட்டு அவர் வேலையை போயிட்டு வர போதும் அப்பா கொண்டு வருவார், இதை தருவார் எங்களுக்குன்ற ஒரு அந்த விசுவாசம் இல்லாட்டி அது அங்க ஒன்றும் நடக்கிறதுக்கு கிரியை இல்லை. ஆனா அந்த இடத்துல எங்க அப்பா வந்து அந்த போன வேண்டி தந்தன இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை தான் ஏசாயா ஈசாக் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி, அப்ப எங்களை அந்த விசுவாசத்தினால் எங்களை திரும்ப பெற்றுக் கொள்கிற விசுவாசம் எங்களை எங்களை விசுவாசிக்கிறார். எங்களை இந்த பிள்ளை ஒளிம்பி இந்த காரியத்தை செய்யும், இந்த பிள்ளை விழுந்தாலும் விழுந்திருக்கும், 7 தரம் விழுந்தாலும் விழுந்திருக்கும், விழுந்தாலும் இந்த காரியங்களை செய்வாருன்னு சொல்லி எங்களுடைய ஜேசப்பா எங்கள் மேல விசுவாசித்து நம்பிக்கை வைக்கிற சில காரியத்துல அந்த நம்பிக்கையில நாங்க உடைக்கிறவர்களாயிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாங்க விட்டு விலகுறவர்களா இருக்கிறோம். அவர் எங்களை நேசிக்கிறார், அவர் எங்கள் மேல் பசி தாகம் உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு என்ன பசி, ஆத்மா பசி எங்களுக்குள்ள வரணும்ன்றது அவர் எங்களுக்கு கற்றுத்தாரார் விசுவாசத்தினாலே. ஆனா நாங்க இந்த நாளையில அதுகளை சில காரியங்கள்ல, எங்களோட சோர்வுகள்ல, எங்களோட குடும்ப பிரச்சனைகள்ல, எங்களோட நிந்தையில, அவமானங்கள், போராட்டத்துல, பிசாசண்ட போராட்டத்துல, மனுஷ போராட்டத்துல என்ன செய்யறோம், அதெல்லாம் விட்டு விலகி போயிடுறோம். அப்ப நாங்க அந்த இடத்துல விசுவாசத்தை இழந்தவர்களா இருக்கிறோம். அந்த அந்த காரியங்கள்ல நாங்க அந்த விசுவாசத்தை விட்டு விலகாதவர்களா இருக்கணும். அடுத்தது 21வது அதிகாரம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். பாருங்க, இதுலயும் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி சொல்றார். யாக்கோபுக்கு மரண காலத்திலும் ஜோசப்பினுடைய குமாரர் இருவரையும் கூப்பிட்டு, அப்ப அவருக்கு தெரியுதோ, அவருக்கு தெரியுதோ தெரியல, எங்களுக்கு தெரியல, அவருக்கு மரணம் வந்துட்டுன்னு சொல்லி. ஆனாலும் அவர் என்ன செய்யறார், ஒரு விசுவாசத்துல என்ன செய்யறார், ஜோசப்பினுடைய 2 குமாரரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துட்டு அவருக்கு அப்பதான் மரணம் வருது. அவருக்கு கோலின் முனையிலே சாய்ந்து கொள்ளுகிறார். கோல் என்னும் வார்த்தையை நாங்க எடுக்கலாம், கோல் வார்த்தைக்குத்தான் சமம். அந்த வார்த்தை என்னும் இதுல சாய்ந்து கொண்டான், தொழுது கொண்டான். அப்ப அந்த வார்த்தைக்குள்ளே அவனோட விசுவாசம் வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளே அவனும் அந்த விசுவாசத்தினாலே அந்த கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டதை நாங்க பார்க்க முடியும். நாங்க அன்பானவர்களே, நாங்க இந்த நேரத்திலும் நாங்க இப்படி செய்வோமான்னு கேட்டா இல்ல. எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு கண்ணீர் புலம்பல், இப்படி இருக்கக்குள்ள இப்படியானவர்களை நாங்க எங்களோட பிள்ளைகளை கூட ஆசீர்வதிக்க சில நேரங்கள்ல மறந்துடுறோம். அந்த விசுவாசத்தை விட்டுடுறோம். ஒரு குழப்படி செய்யற பிள்ளையை கண்டா அந்த பிள்ளையை நாங்க எப்போதும் திட்டிக் கொண்டிருப்போம். ஆனா அந்த பிள்ளையை பார்த்து சொல்ல மாட்டோம் ஒரு விசுவாச வார்த்தையா, இல்ல அவன் பெரிய வளர்ந்து ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இருப்பான், ஒரு தேசத்துக்கு அதிகாரி பெறணும் கட்டாசி மட்டும் நாங்க சொல்ல மாட்டோம். உடனே அவனை திட்டி, அவனை பேசி, அவனோட விசுவாசத்தை எங்கெடுத்து எங்கட அவிவிசுவாசம் எங்கட நாவுகள் அவிவிசுவாசம் வந்து அவனுக்கு வந்து அவிவிசுவாசம் அந்த வார்த்தைக்கு போகும், அவனோட வாழ்க்கையிலும் அது போகும். அப்ப எனக்கு அன்பானவர்கள், இந்த நேரத்துல நாங்க யோசேப்பின் 2 குமாரரை ஆசீர்வதித்தான் விசுவாசத்தினாலே. அப்ப நாங்க இந்த நாட்கள்ல அந்த விசுவாசத்துல நாங்க எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களை எங்களுக்கு சொந்தமான காரியமா இருந்தாலும், ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும், பூமிக்குரிய காரியமா இருந்தாலும், இந்த நாட்கள்ல நாங்க என்ன செய்யணும், அந்த கோலில நாங்க சாய்ந்த அந்த விசுவாசத்தை நாங்க காண்பிக்கிறவளா இருக்கணும். எந்த கோல், அந்த வார்த்தை என்னும் கோல்.
அந்த கோல்ல நாங்க விசுவாசத்தை பிடித்து கொண்டிருக்கிறவளா இருக்கணும். அந்த கோலை நாங்க கைவிட்டுறக்கூடாது. பாருங்க, அவன் மரண பரியந்தம் இருந்து கடைசி மரிக்கிற தருவாயிலும் அவன் அந்த கோல்ல சாய்ந்து தொழுது கொண்டான். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா, அடுத்தது 22வது வசனம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். பாருங்க, இதுல எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம். பாருங்க, விசுவாசத்திலேயே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில், அதாவது ஆண்டவர் அறியாத காலத்திலேயே அவனுக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு வந்துட்டு இப்படித்தான் இருப்பாங்கண்டு. எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. அம் நான் எங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு என்னோட. நான் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன். அம்மாங்க 2 பேரோடையும் தான் கோவம். அப்ப அம்மாட்ட சொல்லுவேன், "நாங்க 2 பேரும் தான் நல்லா இருப்போம். நாங்க 2 பேரும் தான் நல்லா இருப்போம். நாங்க 2 பேரும் தான் நல்லா இருப்போம்ன்னு" சொல்லி இப்ப ரட்சிக்கப்படாத காலத்துல சொல்லுவோம். நாங்க 2 பேரும் தான் நல்ல வெளிநாடு போய் நல்ல வசதியா எல்லாம் நாங்க இருப்போம்ன்னு சொல்லி நான் நிறைய பேர்ட்ட சொல்றதும் அம்மாட்ட சொல்ற காரியம். அதே மாரி அவர் இப்ப என்னோட இருக்கிறார். அங்க தான் ஒருமிக்க இருக்கிறோம் இதுவரைக்கும். ஆண்டவர் பாருங்க, அப்ப அந்நிய காலத்துல சொன்ன வார்த்தைய அந்த எலும்புகள என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்கு உயிரடைய செய்திருக்கிறார் இந்த லண்டன் தேசத்துல. அப்படித்தான் நாங்க இல்லாததுகளைத்தான் கேட்டு விசுவாசத்தினால் அவரிடம் பெற்றுக்கொள்ளணும். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா, ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தா. ஆனா நாங்க இந்த அந்நிய காலத்துல எவ்வளவெல்லாம் பாவம் செய்திருப்போம். எவ்வளவு அபத்தமான பேச்சுகள், எவ்வளவு துரோகமான பேச்சுகள், எவ்வளவு பொல்லாத பேச்சுகள், எவ்வளவு தூசணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நாங்க பேசியிருப்போம். ஒரு நாளும் சபிச்சிருப்போம் எத்தனை பேர் எங்களோட நாவுகளால். ஆனா ஒரு நாளும் நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டேன். "நீ நல்லா இருப்பா, ஓகே, நீ நல்லா இருப்பா, நீ சரி, நீ இப்படித்தான் இருப்பா, அப்படித்தான்." ஒரு நாளும் ஒரு தடவை பார்த்து எங்களை பார்த்தே நாங்க சொல்லிப்போம், "ஏன் நாங்க பிறந்தோம்? ஏன் நாங்க பிறந்தோம்?" இப்பயும் அந்த கேள்வியை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது விசுவாசம் இல்லாது. "இல்ல, நான் செய்வேன். ஏசப்பாக்கிட்ட நான் எழுந்திருப்பேன். நான் இந்த வேலையை முடிப்பேன். ஏசப்பா என்னை பலப்படுத்துவார். அவருடைய வார்த்தை எனக்குள்ள எனக்குள்ள இருக்குது. அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. அவர் வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். நான் இந்த வார்த்தை இருப்பேன். நான் இந்த மாதிரி ஊழியம் செய்வேன். வல்லமை அழுந்து பிரகாசிப்பேன் தேவனுக்காண்டு" சொல்ற அந்த காரியங்கள் எல்லாம் நாங்க விட்டுருவோம். ஏன்னு சொன்னா, எங்கள் நெருக்கத்துல நாங்க விட்டுருவோம் அத. ஆனாலும் அந்நிய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இந்த எலும்புகள் தன்னுடைய புத்திரர்கள் எலும்புகள் இப்படித்தான் இருக்கும். இப்படித்தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும். அவங்களோட பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான். பாருங்க, விசுவாசத்துல. அடுத்தது 23வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பாருங்க, அதுலயும் ஒரு விசுவாசம் வருது. பாருங்க, எத்தனை விசுவாசம் வருது. அப்ப இதுல பாருங்க, மோசே பிறந்தபோது அங்க சரியான பிரச்சனை. அப்ப இவங்க என்ன செய்றாங்க? ராஜாவோட கட்டளையை கீழ்ப்படியாம அவன் அழகுள்ளவன் என்று கண்டு அவனை விசுவாசத்தினாலே ராஜாவுக்கு அது அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கொல்ல போறாங்க, இவனை ஒளிச்சு வைக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது, அந்த ஸ்டோரி எல்லாம். ஸோ பயப்படாதபடி அவனை 3 மாதம் ஒளிச்சு வைக்கிறாங்க விசுவாசத்தில. அதேபோல அவன் ஒளிக்கப்பட்டிருக்கிறான். பார்வோன் குமாரத்திடத்தில் அவன் வளர்றான். அதே மாரி ஒளிக்கப்பட்டிருக்கிறான். அதேபோல அவன் வளர்றான் அந்த இடத்திலே. வில் வித்த எல்லா இதுகளும் பழகி அவன் வளர்றான் அந்த இடத்துல. அப்ப அதிலே ஒரு விசுவாசம். அவனை ஒளிச்சு வச்சா ராஜாட கண்ணுக்கு படாம நாங்க ஒளிச்சு வச்சா அவன் ஒளிச்சு இருப்பான் என்ற ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. சரியா? அப்ப அடுத்தத பார்த்தீங்கன்னா 24வது அப்படித்தான் உங்களுக்கு ஒரு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் இல்லாத காரியத்துல தான் நாங்க சில பேர சில காரியங்கள நாங்கள் உங்களோட வாயினாலே அறிக்கை செய்து, சில காரியங்கள் நாவின் பிரயோஜனம் கர்த்தரால் வரும். ஆனா எங்களுடைய நினைவு அவருடைய நினைவல்ல. பட் அ விசுவாசம் இருக்கணும் எல்லா காரியத்திலும். அதேபோல இந்த நாளையில 24வது அதிகாரத்தை பார்ப்போம். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பாருங்க, அதுலயும் ஒரு விசுவாசம். மோசே பெரியவன் ஆறான். விசுவாசத்தில அவங்கள ஒழிச்சு பார்வோனுடைய குமாரத்திடத்திலே அவன் இருந்து வளர்ந்து ஒரு பெரிய காரியத்தை அவன் பெரிய ஒரு மனுஷனாகிறான். மனுஷனாகக்குள்ளேயும் அதுலயும் விசுவாசத்தினால தான் அவன் அங்கிருந்து வளரப்படுறான். என்ன விசுவாசம்? அவள்ட்ட இருந்தா அடைக்கலமா இருப்பான். அப்ப அது கொல்லப்பட மாட்டான். அவன்ட்ட இருந்தா தான் அது சரி என்று சொல்லி தாய் தகப்பன்மார் விட்டு விசுவாசத்தில அவன வளர்த்தெடுக்கிறாங்க. அப்ப அவனுக்கு அது விருப்பம் இல்ல. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்றதுக்கு அவன் வெறுக்கிறான். அவனுக்கு விருப்பம் இல்ல அது. அது அது எங்களுக்கு தேவையில்ல. அடுத்தது 25வது அதிகாரம். அ அநிநித்தியமான பாவ சந்தோஷங்களை
அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். அதுலயும் ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க. அவன் பாவத்தை பழகாதபடி எங்களுக்கு தேவையில்ல. ஆனா தேவனை நான் காணல. ஆனா பாருங்க, அவன் எப்படி ஒரு அந்நிய மனுஷிட்ட இருந்து வளர்ந்துட்டு அந்நிய பாவதோஷங்களை அனி அனிநித்தியமான பாவதோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். ஏண்டா பாருங்க, அதுல எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கு. எப்படி பாவத்துக்குள்ள வளர்ந்துட்டு பாவமான வீட்டுல இருந்துட்டு பாவமான சாப்பாடுகள் காரியங்கள் எல்லாம் செய்துட்டு அந்த வீட்டுல இருந்து கொண்டே அவன் விசுவாசத்துல அவன் சொல்றான், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். இப்படியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். எங்க இருந்து வளர்ந்தோமோ அந்த குணம் தான் எங்களுக்கு வரும். எங்க இருந்து யாரோட கதைக்கிறோமோ அந்த அவங்களோட பேச்சு தான் எங்களுக்கு வரும். தேவனுடைய பேச்சு வராது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல பாருங்க இவ்வளவு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நாளையிலும் இதெல்லாம் விசுவாசத்தை பற்றி கேட்கிறார்கள். நாங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே. நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். சாலமோன் சொல்லியிருக்கிறார். அப்ப பாருங்க சொன்ன இவ்வளவு ஒரு இந்த 25வது அதிகாரமே உண்மையிலேயே நாங்கெல்லாம் ஒரு கிரகிக்க முடியாத ஒரு அதிசயம்தான். பாருங்க, அனிநித்தியமான பாவதோஷங்களை நாங்கள்தான் உண்மையை பாவத்திலே விழுந்துருவோம். அதுதான் எங்களுக்கு சரி, இதுதான் உலகம், எப்படித்தான் அபிஷேகம் பெற்று எப்படித்தான் இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு உலகம், இதுதான் இல்லாமன்னு சொல்லி நாங்க இதுல விழுந்துருவோம். ஆனாலும் பாருங்க, அவன் தெரிஞ்சு ஓடுறான். அவனோட விசுவாசத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அவனுக்குள்ள வச்சிருக்கிற அந்த அந்த வார்த்தை, அந்த தரிசனத்தை சொல்றான், துன்பத்தை தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தே நான் தெரிந்து கொண்டு. பாருங்க எவ்வளவு ஒரு விசுவாசத்தை அவன் விசுவாசத்துல இருக்கிறான் என்று சொல்லி. இந்த நாளிலும் அன்பான என் சகோதர சகோதரிகளே, நாங்களும் விசுவாசத்தினால் நாங்க பிழைக்கிறவளா இருக்கணும். எல்லாவற்றிலும் எங்களுக்கு வருகிற நெருக்கமான காலங்கள், இந்த காலங்கள் துன்பமான காலங்கள், இந்த காலங்கள் பொல்லாத காலங்கள், கொடுமையான காலங்கள், இந்த நேரத்துல துரோகமான காலங்கள், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் செய்யற காலங்களா இருக்கிறது. என்ன சொல்றது, எங்கிட்ட நல்லா பழகி பேசி போட்டு எனக்கு கொஞ்சம் காசு தாங்கன்னு சொல்லி போட்டு காசை வேண்டிட்டு போன் நம்பரை பிளாக் பண்ற காலம் இந்த காலம். சரியா? அநேகர் அழுகுறாங்க, இப்படி செய்துட்டாங்க, எங்களோட நல்லா பழகுனாங்க, எங்களோட இப்படி செய்து போட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட போன் நம்பரே பிளாக் பண்ணிட்டாங்க, ஆக்கள்ற அடையாளமே இல்லைன்னு சொல்ற ஒரு காலமா இருக்கிறது. சரியா? எனக்கு அன்பார்வர்களே, நாங்க இந்த நாளிலும் என் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சார்ந்திருக்கிறவர்களே, இந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும்? தேவனிடத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரு வருத்தம் வந்துட்டா, ஒரு துன்பம் வந்துட்டா, தேவனிடத்துல நாங்க விசுவாசமா இருக்கணும். நானும் அநேக காரியங்கள்ல விசுவாசங்களை சில நேரத்துல வருகிற போராட்டம் துன்பத்துல விட்டு இருக்கிறேன். நானும் இல்லைன்னு சொல்லல, நானும் பெரிதென்று சொல்லல. ஆனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு விசுவாசம் ஒன்று வேணும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும் ஆண்டவர். இந்த நாளில் எங்களுக்கு அந்த அந்த விசுவாசம் கோலை நாங்க பிடித்து கொள்ளணும். அந்த கேடயத்தை பிடித்து கொள்ளணும். அந்த அவருடைய ரத்தத்துல விசுவாசத்தை பிடித்து கொள்ளணும். அவருடைய நாமத்துல நாங்க விசுவாசத்தை பிடித்து கொள்ளணும். அவர்களுக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். விசுவாசத்தை நீ பிடித்து கொண்டு நில்லு. விசுவாசத்தோட நீ வா, சத்துருவை எதிர்த்து கொண்டு விசுவாசத்தோட வா. விசுவாசித்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா அது பேர்ந்து போகும். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, என்னோட பேசப்பட்ட வார்த்தை எனக்கும் பேசுனீங்க, இந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் பேசுனீங்க. ஆண்டவரே, நீர் வாக்கின்படி நீர் இருந்து பேசினீர், நான் அல்ல. ஆண்டவரே, நீரே பேசினீர். அதுக்காக என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, ஜெப பகுதிக்குள்ள போக என்னோட ஜெபாவியானவரே, எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அன்பின் பலோ தோபனேப்பா ஆண்டவரே, இந்த நாட்கள்ல யாரெல்லாம் விசுவாசம் இல்லாம ஊழியம் செய்யறாங்களோ, விசுவாசம் இல்லாதபடி விசுவாசிகள் இருந்து ஜெபிக்கிறாங்களோ, விசுவாசம் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா ஊழியத்துல ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறாங்களோ, சுவிசேஷத்தை சொல்றாங்களோ, இவர்கள் எல்லாம் உடைய சமூகத்தை கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. நான் என்னையும் என் குடும்பத்தையும் கூட கொண்டு வருகிறேன். ஜெஸ்லியா குடும்பத்தை கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. எந்த சின்ன விஷயத்திலும் அந்த விசுவாசம் இல்லாத செபங்களோ, விசுவாசம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ எங்களுக்குள்ள வராதபடி தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு உங்களோட விசுவாசம் வேணும் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசம் வேணும். நாங்க விசுவாசிக்கணும் ஆண்டவரே. அப்பா,
அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை நம்பணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஈசாக்கை போல யாக்கோபை போல ஏசாயை போல ஆண்டவரே நாங்க எப்போதும் உண்மை விசுவாசிக்கிற சந்ததியாய் எங்களோட சந்ததிகள் மாற வேணும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எல்லா குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும் ஆண்டவரே. வார்த்தையை போதிக்கிற போது, ஆராதிக்கிற போது, சத்தியங்களை ஆண்டவரை அறிவிக்கிற போது ஆண்டவரை எல்லாவற்றிலும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, விசுவாசத்துல நாங்க நீதிமானாய் பிழைத்திருந்து ஆண்டவரே தேவனுக்கு அந்த ஊழியம் சேர்க்கத்த கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் முழுவதும் அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் முழுவதும் ஆண்டவரே கொரோனாண்டு நாங்க கேள்விப்படுகிறோம், அநேகர் மறிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். ஆனாலும் அது சபிக்கப்பட்டு போனதப்பா ஆண்டவரே. அதுல எந்த ஒரு கிரியையும் இல்லப்பா ஆண்டவரே. அப்பா பொய் வதந்திகளை ஜனங்கள் ஆண்டவரை பரப்பாதபடி நீங்க வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அப்ப அந்த கொரோனான்னு சொல்லி அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பொய்யின் நாவுகள் எல்லாம் கட்டப்படட்டும் ஐயா, கட்டப்படட்டு. நாங்க விசுவாசத்தை விட்டுட்டு கொண்டு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை இனிமேல் இப்படி ஒரு கொரோனா வராது. அதெல்லாம் அழிக்கப்பட்டது. 2020 ஆண்டு 19 ஆண்டு எல்லாம் அழிக்கப்பட்டது ஆண்டவரை, அழிக்கப்பட்டது ஆண்டவர். அது இல்ல, அவன் அழிக்கப்பட்டான், அவன் சபிக்கப்பட்டான், அவன் பூமியில இல்லை, அவனுக்கு எந்த ஒரு வீரியமும் இல்லை, எந்த ஒரு வல்லமையும் இல்லை. என் வல்லமையான ஆவியானவர் இதை அழித்து போட்டார் உம்முடைய நாமத்தினாலே, அநேகருடைய கண்ணீரின் ஜெபத்தினாலே, அநேகருடைய கண்ணீரினாலே ஆண்டவரை, அநேகருடைய ஆண்டவரை முழங்காலின் மன்றாட்டினாலே இந்த கொரோனா அழிக்கப்பட்டது. மீண்டும் இந்த தேசங்களுக்குள்ள வராதபடி எல்லாம் ஆண்டவரை அது சபிக்கப்பட்ட நிலையில இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல, தேசங்களுக்குள்ள ஆண்டவரே நடக்கிற யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே முறியடிக்கப்படுவதாக. யுத்த வீரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆயுதங்களை உருவாக்குறவள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. போர் வேண்டாம் ஆண்டவரே. சமாதானமுள்ள தேசங்களாய் மாற்றி போடும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானமுள்ள ஆண்டவரே அப்பா தேசங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரை பொல்லாத மாஃபியாக்களாய் இருந்து தேசங்களுக்குள்ள யுத்தங்களை ஏற்படுத்துகிற பொல்லாத ஐதேபலின் பொய்களை சொல்லி பொய்களை பரப்பி பொய்களை ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் பின்னால் இந்த கிரியை செய்கிற எல்லா பலவானை முந்தி கட்டுகிறேன். ஆயுதத்தை தயாரிக்கிறவர்கள் தேவனுடைய வல்லமையான ஆயுதத்தை ஆண்டவரை ஏந்தட்டும் ஐயா, ஏந்தட்டும் அப்பா. யுத்தத்துக்கு போற போர் வீரர் எல்லாம் என் தேவனுடைய சமூகத்தில் நின்று யுத்த சனத்துல யுத்த போர் ஆண்டவரே சாசானோட எதிர்த்து நிற்கிற ஜனங்களாய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறேன். எல்லா ராணுவ முப்படை வீரரை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேசத்தின் அதிகாரிகளை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். தேசத்தின் ஜனங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பொல்லாத கள்ளத்தனமான நாவுகளை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பொல்லாத வதந்திகளை ஆண்டவரே பரவுகிற நாவுகளை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடங்களெல்லாம் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும்படியாக விசுவாசத்தை பிடித்து ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை பிடித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறேன். ஈரான் தேசத்தில எல்லாம் அமைதி உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேல் ஆண்டவரே பாதுகாக்கப்படட்டும். எருசலேம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் வறுமையும் பஞ்சங்களும் ஆண்டவரே சுத்தங்கள் இல்லாதபடி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. மூடிக்கொள்ளுங்க உம்முடைய ரத்தத்தினாலே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே மூடட்டும் ஐயா ஆண்டவரே. ஆவியானவரே ரஷ்யா தேசத்தை ஒப்பு கொண்டிருக்கிறேன். ரஷ்யா தேசத்துல முப்படை வீரரை ஒப்பு கொடுக்கிறேன். ரஷ்யா தேசத்தை ஆண்டவர் அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யுத்த ராணுவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகை உள்ள கடத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ரஷ்யா தேசத்தை. எங்கெங்கெல்லாம் இருந்த ஆண்டவரே பொல்லாத மனுஷன் இஸ்ரவேலை தாக்குறதுக்கு இஸ்ரவேலை ஆண்டவரே முறியடிக்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே பாதிக்க வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய சமூகத்தில் முன்பாக முழங்கால் படியிடுவார்கள் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. அநேகருடைய ஜெபத்துல என் தேவனுடைய ஆண்டவரே விசுவாசத்தின் கோலை பிடித்துக் கொண்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்ரீலங்கா தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்தியா தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. யுத்தங்களை ஆண்டவரே இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திலே ஓய பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே பாகிஸ்தான் தேசத்தின் மேலும் இந்தியா தேசத்தின் மேலும் இருக்கட்டும். அந்த எல்லைக்காக ஆண்டவரே அப்பா சண்டை பிடித்து மரணங்கள் ஓலங்கள் கேட்காதபடி ரத்த வெள்ளங்கள் வராதபடி இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறேன். வேலி அடைக்கிறேன். அந்த யுத்தம் ஓயப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். ஆண்டவரே யுத்தம் ஓயப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இரக்கமாயிருந்த அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அதே போல லண்டன் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். லண்டன் தேசம் ஆண்டவரே எந்த யுத்தத்துக்கும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தாதபடி எல்லாரையும் ஆண்டவரே நீர் மூடி மறைத்த ஆளுகை செய்யுங்க. எந்த நாட்டோட எந்த தேசத்தோட எந்த ஆண்டவரே எல்லா பணங்களையும் அந்த யுத்தம் செய்த நாடுகளுக்கு யுத்தத்துக்கு ஆயுதங்களுக்கு ஆண்டவர் இராணுவர்களுக்கு வீரர்களுக்கெல்லாம் செலவழிக்காதபடி ஒரு வல்லரசு நாடா இருந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் எல்லா தேசங்களையும் பாதுகாக்கிற அதிகாரிகளின் தேசத்தில் எழும்பவனோடு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தேசத்தின் நல்ல அதிகாரிகள் ஆண்டவரே மற்றவர்களை பாவம் பார்க்கிற அதிகாரிகள் மற்றவர்களை ஆண்டவரை இரக்கம் சேர இரக்க குணமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த தேசத்தின் அதிகாரிகளை நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் மூடுங்க நம்முடைய கல்வார் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். லண்டன் தேசத்துல கனடா தேசத்தில் ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தின் அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல அதிகாரிகளாய் ஆண்டவரே அவங்க வச்சிருக்கிற பொல்லாத திட்டங்கள் எல்லாம் மாறப்பட்டு எல்லாம் காரியமாய் மாறுதலாய் முடியும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் இரக்கமும் கிருபையும் ஆண்டவரை பலனுமாய் இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே அமெரிக்கா தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அமெரிக்கா தேசத்துல என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே என் தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் அந்த தேசத்துல வந்து அந்த தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அதிகாரிகளை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். கொங்கும் கொரியாலாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. சைனா தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆப்பிரிக்கா தேசத்துல பாவம் நிறைந்த தேசத்துல என் தேவ ஆவியானவரே அப்ப அந்த தேசத்துல கூட தேசத்தின் அதிகாரிகள் அந்த பாவமான இருக்கிற ஜனங்கள் எளிதலுக்கெல்லாம் என் தேவன் இரக்கம் செய்து ரட்சிப்புகளை நடத்தி அவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே ரட்சிப்பை கொடுங்க ரட்சிப்பை கொடுங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஆஸ்திரேலியா தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே ஜப்பான் தேசம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மலைகள் குண்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேசங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஆவியானவரே இந்த தேசங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஐரோப்பா தேசம் முழுவதும் பிரான் தேசம் ஜெர்மன் சுவிஸ் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இப்ப மாலத்தீவுகள் ஆண்டவரே உகண்ட தேசங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. பொல்லாத மனுஷர் இருக்கிற பொல்லாத ஆண்டவரே மனுஷரை தின்னுகிறவர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த ரட்சிப்பு போட்டும் ஐயா. சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. காட்டுவாசிகள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். மியான்மர் தேசத்துல சுவிசேஷம் அதிகமாய் காட்டு தீ போல பரவட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த மனுஷருடைய ஆளுகை விட்டு தேவனுடைய ஆளுகை அந்த தேசத்துல வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிருபையா இரக்கமா இருந்த தேவன் அந்த தேசத்தை நீர் வழிகள் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் இரக்கமும் கிருபையுமா இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே தேவ கிருபை ஆண்டவர் உலகம் முழுவதும் பரவட்டும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் ஆண்டவரே பரவட்டும். ஆண்டவரே ரட்சிப்பின் கிருபை ரட்சிப்பின் கிருபை ரட்சிப்பின் கிருபை. ஆண்டவரே இந்த நாளில் இந்த ரட்சிப்புக்காக அடைக்கப்பட்ட ஆண்டவரே அந்த கதவை நீ திறந்து ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொண்டுக்கிறேன். ஆண்டவரே திறக்கிறேன் ஜெபம் என்னும் ஆண்டவரை திறவுகொள்ளலாலே அந்த ஆண்டவரை ரட்சிப்பை ஆண்டவரை திறக்கிறேன். உன்னுடைய கரத்தை ஆண்டவரை நீட்டுவீராக ஜனங்கள் மேல ஆண்டவரை ஜனங்கள் மேல ரட்சிப்புக்காக அந்த வலதுகரம் நீட்டப்படுவதாக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். வாலிபர்களை ரட்சிங்க சிறு பிள்ளைகளை ரட்சிங்க. ஆண்டவரை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ரட்சிங்க. தொடுங்க ஹாஸ்பிட்டல்களை தொடுங்க. ஆண்டவரே யூனிவர்சிட்டியில தொடுங்க. ஆண்டவரை ஸ்கூல்களை தொடுங்க. ரட்சிப்பும் பரிசுத்தமும் பாதுகாப்பும் இந்த பூமியில உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஆவியானவரே மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் ஊழியக்காரையும் விசுவாச குடும்பங்களையும் ஒப்பு கொண்டிருக்கிறேன். எல்லாம் விசுவாசத்துல வல்லவருடைய நாமத்தை ஆராதிக்கிற பரிசுத்த அலங்காரத்தோட பரிசுத்த தேவனை ஆராதிக்க ஜனங்கள் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே ஆராதிக்கிற கூடாரங்கள் ஜனங்கள் ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பரிசுத்தப்படட்டும். முதல்ல பரிசுத்தப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபையாய் நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய கிருபையாய் வழி நடத்துங்க. ஆண்டவரே அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே துதிகர மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவர். ஆண்டவரே அப்பா இம்மட்டுமாக ஒரு குறை இல்லாதபடி எங்களை வழி நடத்தி வந்தீர். ஆண்டவரே எங்களோட சொந்தங்களை ரட்சியுங்க. ஆண்டவரே எங்களோட நண்பர்களை ரட்சியுங்க. ஆண்டவரே எங்களோட சந்ததி முழுக்க ரட்சியுங்க ஐயா. ஆண்டவரே ஜெஸ்லியா குடும்பங்கள் ஆண்டவரே ரீட்டாமா குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே இதுல ஊழியம் செய்யற ஊழியக்கார குடும்பங்கள், ஆண்டவரே அப்பா விசுவாச குடும்பங்கள் இருக்க ரட்சிக்கப்படாத வாலிபர்கள், ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன், மாமி மச்சாள் எல்லாம் சொந்தங்கள் எல்லாம் ஆண்டவரே அம்மாட சந்ததி அப்பாட சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் என்று கட்டளை அடிச்சபேகிறேன். இந்த நாள்ல ரட்சிப்பை கூறுகிற நாளா இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். தேவ கிருபையின்படி ரட்சியுங்க ஆண்டவரே. ரட்சித்து காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. தேசம் முழுவதும் எங்களோட சொந்தங்கள் குடும்பங்களுக்கு இந்த நாளை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் அனுபவித்த குடும்பம் அனுபவிக்கட்டும், சொந்தங்கள் அனுபவிக்கட்டும், தேசங்கள் அனுபவிக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் ஜனங்கள் அனுபவிக்கட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். பொல்லாத ராணுவங்கள் ஆண்டவரை முப்படை வீரரும் பொல்லாத அதிகாரிகள் பொல்லாத நாவுள்ள மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே இரக்கம் செய்யுங்க. ஆவியானவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களை துன்பப்படுத்தலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை வேதனைப்படுத்தலை நாங்கள் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமாக இருந்து நீர் அவர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களோட காயங்களை கட்டுங்க, ஆறுதல் தாங்க, இளைப்பாறுதல் தாங்க. இந்த இரவு நேரங்கள்ல சமாதானத்தோட படுக்க, சமாதானத்தோடு எழுந்திருக்க ஆண்டவரே, ஒரு குறை இல்லாதபடி ஒரு ஆண்டவரே ஒரு தூக்கம் உங்களுக்கு குலைக்காதபடி தூக்கத்தோடு நல்ல தேவ சமூகத்தை தரிசனங்களை சொற்பனங்களை காண்றவளாய் படுத்துறங்க கத்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதியஸ்தரை சுகத்தை கொடுங்க ஆண்டவரை. கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை. படிப்பில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமான நாவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாதவர்கள் வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா வாகன தேவை சந்திக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை வாகன தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை. வாகனம் பண்றவர்கள், வீடு கட்டுறவர்கள், வீடு வாங்குறவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த தடைகளை விலக்கி ஆண்டவர் இந்த வீடு வாசல் எல்லாம் வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவர். அதுக்காய் நன்றி ஆண்டவர். உம்முடைய ஊழியத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவர். அவர்களை ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். அவர்களை திரும்ப கட்டுங்கப்பா உம்முடைய சமூகத்தில் சொல்லி ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் ஆண்டவர். திரும்ப கட்டுங்கப்பா ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். கர்த்தர் இரக்கமும் கிருபையுமா இருந்து வழி நடத்துங்க ஜெயஸ்லியாட ஆண்டவரே. குடும்பங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனிமேல் இதுக்கு புறம் வரப்போகிற ஊழியக்கார மகனோ மகளோ உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற அந்த குடும்பம் சந்ததியெல்லாம் ஊழியக்கார குடும்பம் மட்டும் மாறட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. அது மாத்திரமில்லை, இந்த குழுவாக குறுப்பாக இருந்து செபிக்கிற சூம்ல, வாட்ஸ்அப்ல, வைபர்ல ஆண்டவர் ஐயோமில் இருந்து செபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ஒரு அக்கேனி அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்பட்டு ஆண்டவரே. இந்த குறும்புகளுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் எல்லாம் சத்ருவானுடைய பிரச்சனை எல்லாம் முறியடித்து செபிக்கிறேன். இந்த குறும்புகளுக்குள்ள எல்லாம் இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறேன் ஐயா. எங்களை எல்லாம் வேலி அடைக்கிறோம் ஆண்டவரேப்பா. ஒரு குறையில்லாதபடி பாதுகாப்போட இந்த ஊழியங்கள் எல்லாம் முடிக்க கர்த்தர் கட்டளையிடுவாராக சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல ஆண்டவரே, உமக்கென்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியக்கார பிள்ளைகள் எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் வியாதியில இருக்கிறாங்க ஆண்டவரே. தாங்க முடியாத வேதனையில இருக்கிறாங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இப்போதே சுகமடையும்படியாக உம்முடைய வல்லமை ஆண்டவரை அவர்களை புறப்பட்டு தொடும்படியாக கட்டளையிட்டு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண் பெண்ணாக ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாங்க, தீராத வியாதி, சொல்ல முடியாத வியாதி அல்ல ஆண்டவரை, பலவீனங்கள்ல எல்லாவற்றுக்கும் நேராக உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தூக்கி ஆண்டவரை அவர்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இரக்கம் உள்ளவர், ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்காரன் சுகத்தை தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரன் சமாதானத்தை விரும்புகிறவர், ஊழியக்காரருக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட குறைவுகளை நிறைவாக்கும்படியாக அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி ஆண்டவரே உங்களோட காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து என் தேவன் அவர்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்துல அநேக வாலிபர்களை கூட்டமாக எழுப்புங்க, போஞ்சாய் ஆண்டவரே. வாலிபர்களை எழுப்புங்க, வாலிபர்கள் மறிக்க போகாதபடி வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க. பாவம் என்னும் சங்கிலி அறுக்கப்படட்டும் ஐயா, பாவம் என்னும் சங்கிலி அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இவர்களை வழி நடத்துங்க, எங்க போனாலும் பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்கள் உம்முடைய சந்ததி, வருங்கால சந்ததி ஐயா, இவர்களுக்கு உம்முடைய கிரியையில் நடப்பிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் என்னை கொண்டு விட நேரம் பயன்படுத்தி நீர் ஒரு மணித்தியாலும் 6 மினிட்ட வரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்டீங்களே ஆண்டவரே. உம்முடைய ஆசையை நிறைவேற்ற இந்த இடத்துல வந்து நின்றேன். நீர் என்னை வழி நடத்தி நிரப்ப ஆண்டவரே. எல்லா செபங்கள், வார்த்தை பகுதி, ஆராதனை ஆண்டவரே அப்பா ஆரம்ப செபம் எல்லாம் கேட்ட ஆண்டவரே நீர் எனக்கு பதில் தந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் ஐயா. கேட்ட அனைவரே நீர் அந்த வண்ணமா ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று விசுவாசத்துல நாங்கள் ஆண்டவரே செபத்தை முடிக்க கட்ட கிருபை செய்வீராக. ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரைஸ் லார்ட் ஜெஸ்லி ஐயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள், ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் ஒருவருடன் தங்குவதாக, எங்களுடனும் தங்குவதாக, உங்களுடனும் உங்கள் குடும்பத்தாருடனும் சந்ததி சந்ததியாக தங்குவதாக என்று வாழ்த்திக்கொண்டு, நாங்கள் நாளை காலை வேளையில் திரும்பமாக இலங்கை ஜெபங்களில் திரும்பமாக சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன். காட் பிளஸ். ஆமென் ஐயா. ஆமென் ஐயா. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குடும்பத்தாரை சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 7 சந்ததியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையிலே அவருடைய சந்ததியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் விடைபெறுவோம். அடுத்த செய்திக்காக பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைவார். கோலார் தங்கோயில் பகுதியிலிருந்து அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம், அவருக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 11:59. கர்த்தருடைய கரந்தானே அவர்களும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்காக ஊழியருக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் வழி